Hi friends, welcome to TN Max Chem channel. இன்னைக்கு நம்ம 6th standard maxல term 2 chapter 3 bill profit and lossல exercise 3.1ல நம்ம 6லேந்து 18 sums வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதே எக்ஸசைஸ்ல 1லேந்து 5 sums வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3.1ல 6th क्वेश्चन பாருங்க. சுகன் bought a jeans pant for ₹750. ஓகேவா? சுகன் அப்படின்றவங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை 750 ரூபீஸுக்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சிபி எவ்வளவு நமக்கு? ₹750. ஓகேவா? இட் டிட் நாட் ஃபிட் ஹிம். அது அவங்களுக்கு ஃபிட் ஆகலையா? ஓகேவா? ஹி சோல்ட் இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ₹710. ஓகேவா? ஸோ ஃபிட் ஆகலை இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க? அந்த பேண்ட்டை அவங்க ஃப்ரெண்டுக்கு சோல்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? எவ்வளோக்கு சோல்டு பண்ணுறாங்க? ₹710க்கு சோல்டு பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 710 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு சுகன். ஓகேவா? ஸோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை 750 ரூபீஸுக்கு வாங்கி 710 ரூபீஸுக்கு விற்றுருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸா? நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? கண்டிப்பாக லாஸ் தான் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்க. 6th question, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹750, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹710. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக லாஸ் வரும். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். ஸோ சுகன் காட் லாஸ். இந்த மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ லாஸ் அப்படின்றதுனால லாஸுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 710 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 750லேருந்து 710 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? 0 இங்கே 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 40 ரூபீஸ் வந்திருக்கு. ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th question. Somu bought a second-hand bike for ₹28,000 and spent ₹2,000 on its repair. இப்போ சோமு அப்படின்றவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க? 28,000 ரூபீஸுக்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2,000 ரூபீஸை அவங்க செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஹி சோல்ட் இட் ஃபார் ₹30,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த பைக்கை என்ன பண்ணுறாங்க? சோல்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? எவ்வளோக்கு சோல்ட் பண்ணிடுறாங்க? ₹30,000க்கு. ஓகேவா? அப்போ அந்த 30,000 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து டேரெக்டாக கொடுக்கல. ஓகேவா? 28,000க்கு அந்த பைக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கூட வந்து ஒரு 2,000 ரூபீஸை வந்து நமக்கு செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 28,000ஐயும் இந்த 2,000ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ் வரும். ஓகேவா? ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 7th question. Somu bought a second-hand bike equal to ₹28,000. ஓகேவா? அப்போ 28,000க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரிப்பேர் காஸ்ட் நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு? ₹2,000 ரூபீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 28,000ஐயும் இந்த 2,000ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 30,000 வருது. ஓகேவா? இதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹30,000. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இந்த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி ஈக்குவல் டு ₹30,000. இப்போ காஸ்ட் ப்ரைஸும் 30,000 தான் இருக்குது, செல்லிங் ப்ரைஸும் 30,000 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதணும்? ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸும் 30,000 தான், செல்லிங் ப்ரைஸும் 30,000 தான். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? அப்போ வாங்கின விலைக்கே அதே விலைக்கு விற்றுட்டாங்க. ஓகேவா? எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்களோ அதே விலைக்கு விற்றுட்டாங்க.
ஸோ நமக்கு என்னது ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது ஓகேவா. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும் ஹியர் நோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். Muthu has a car worth rupees 8,50,000 and he wants to sell it at a profit of rupees 25,000. What should be the selling price of the car அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ முத்து அப்படின்றவங்கள்ட்ட ஒரு கார் இருக்குது, அதோட ஒர்த்து வந்து 8,50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும் ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஓகேவா. ஸோ இந்த காரோட ஒர்த்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க rupees 8,50,000 கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க he wants to sell it at a profit of rupees 25,000. ஸோ 25,000 ப்ராஃபிட் வர மாதிரி செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் ஓகேவா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்க. 8th கொஸ்டின். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கார் rupees 8,50,000. எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு rupees 25,000 ஓகேவா. அந்த காரோட காஸ்ட் எவ்வளவு 8,50,000. ஸோ அதான் நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க rupees 25,000 ப்ராஃபிட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும் ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவை எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்னது ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த செல்லிங் ப்ரைஸோட அமௌண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 25,000 எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டிய இந்த செல்லிங் ப்ரைஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுக்கு பதிலாக 8,50,000 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 25,000 நம்ம அப்படியே எழுதிக்கிறோமா. ஸோ இங்கே மைனஸ் 8,50,000 நமக்கு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 8,50,000 மாறிடும் ஓகேவா. ஈக்குவல் டு இந்த செல்லிங் ப்ரைஸை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் இந்த 25,000ஐயும் இந்த 8,50,000 நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஓகேவா. ஆட் பண்ணுவோமா. இந்த 25,000ஐயும் 8,50,000ஐயும் ஆட் பண்ணுங்கள். 0 0 வரும், இங்கே 5 வரும், 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7 வரும், இங்கே 8 வரும் ஓகேவா. அப்போ 8,75,000 இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. அப்போ அந்த காரை வந்து 8,75,000க்கு சேல் பண்ணாதான் அவருக்கு இந்த 25,000 ப்ராஃபிட் வரும் ஓகேவா. இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். வளர்மதி சோல்டு ஹேர் பியூர் செட் ஃபார் rupees 30,000 ஓகேவா. அப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. அந்த 30,000 வந்து செல்லிங் ப்ரைஸ் அட் ப்ராஃபிட் ஆஃப் rupees 5,000. இப்போ செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து நமக்கு 5,000 கொடுத்துருக்காங்க ஓகேவா. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பியர் செட். காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 9th கொஸ்டின். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 30,000, ப்ராஃபிட் ஈக்குவல் டு rupees 5,000 ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் அப்படின்றதுனால ஸோ நான் ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டேன் ஓகேவா. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சிபி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,000 ப்ராஃபிட் 5,000 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் நமக்கு 30,000 கொடுத்துருக்காங்க மைனஸ் கண்டுபிடிக்க வேண்டிய காஸ்ட் ப்ரைஸை அப்படியே வச்சுப்போம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இங்கே இந்த மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும் ஈக்குவல் டு இந்த 30,000 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் 5,000 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அந்த மைனஸ் 5,000 மாறிடும் ஓகேவா. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுவோமா 30,000லேருந்து 5,000 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் நமக்கு 25,000 வரும் ஓகேவா. இந்த 25,000 தான் இந்த பேல் செட்டோட காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. இது ஆன்சர். Next 10th question. If Guno marks his product to be sold for rupees 325 and gives a discount of rupees 30, then find the selling price ஓகேவா. ஸோ இப்போ குணா அப்படின்றவங்க ஒரு ப்ராடக்டை 325க்கு சோல்ட் பண்ணணும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. அப்போ இது வந்து மார்க்டு ப்ரைஸ். இந்த
rupees 325 அப்படின்றது மார்க்டு ப்ரைஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அண்ட் கிவ்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 30 ஓகேவா. அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் வந்து 30 rupees கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ நான் நோட்டில் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 10th கொஸ்டின் மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 325 ஓகேவா. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு rupees 30. இது ரெண்டுமே வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஓகேவா. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஓகேவா. இது வந்து ஃபார்முலா ஓகேவா. ஸோ இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. மார்க்டு ப்ரைஸுக்கு பதிலாக 325 மைனஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக 30 rupees ஓகேவா. இப்போ இந்த 325லேருந்து இந்த 30 rupees சப்ராக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. 5லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வந்துடும். 2லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 2 ஆகிடும், இங்கே 12 ஆகிடும் ஓகேவா. ஸோ 12லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 வரும். இந்த 2 நமக்கு அப்படியே வந்துடும் ஓகேவா. அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 295 rupees ஓகேவா. இது ஆன்சர். 11th கொஸ்டின் எ மேன் பைஸ் எ சேர் ஃபார் rupees 1500. இப்போ ஒரு மேன் வந்து 1500க்கு ஒரு சேர் வாங்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ அந்த சேரோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 1500 rupees தான் வந்து அந்த சேரோட காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. he wants to sell it at a profit of rupees 250 after making a discount of 100 rupees ஓகேவா. ஸோ அந்த சேரை 100 rupees டிஸ்கவுண்ட் போட்டாலும் ப்ராஃபிட் வந்து 250 rupees வர்ற மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும்? வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த சேரை வந்து 100 rupees டிஸ்கவுண்ட்டுக்கு சேல் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்து 250க்கு குறையக்கூடாது ஓகேவா. ஸோ அந்த சேரை 100 rupees டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்தாலும் ப்ராஃபிட் வந்து அவருக்கு 250 வர்ற மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னவா அந்த சேருக்கு கொடுக்க முடியும் ஓகேவா. அது நமக்கு கொஸ்டின். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 11th கொஸ்டின் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் rupees 1500 ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வரணும்னு கொடுத்துருக்காங்க? rupees 250 வரணும்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? rupees 100 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ப்ராஃபிட் அப்படின்றதுனால இந்த ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. ப்ராஃபிட் எவ்வளவு? 250 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ 250 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 1500 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 1500 மாறும். ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த 1500ஐயும் 250ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ 0 ஆட் பண்ணால் 0 வந்துடும். 0 + 5 நமக்கு 5 வரும். 5 + 2 நமக்கு 7 வரும். 1 நமக்கு அப்படியே வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 1750 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து rupees 100 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு, மார்க்கெட் ப்ரைஸ் இந்த மூணையும் வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 rupees கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1750 ஓகேவா. ஸோ அப்போ 100 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 1750 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 1750 மாறும். ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டிய மார்க்கெட் ப்ரைஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த 1750ஐயும் 100ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் ஓகேவா.
ஸோ ஆட் பண்ணுங்கள் 0 வரும், இங்கே 5 வரும், 7 + 1 8 வரும், இங்கே 1 வரும். ஓகேவா? ஸோ அப்போ மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹1850. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சேரோட மார்க் ப்ரைஸ் எவ்வளவு நமக்கு 1850 மார்க் ப்ரைஸாக இருந்தால் சேல் பண்ணும்போது அந்த மேனுக்கு ப்ராஃபிட் ₹250 கிடைக்கும். ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். அமுதா மார்க்டு ஹேர் ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் பிக்கிள் ஆஸ் ₹300 பெர் பேக். அமுதா அப்படின்றவங்க ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் பிக்கில் பெர் பேக் வந்து 300க்கு சேல் பண்ணணும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ₹300 அப்படின்றது மார்க்டு ப்ரைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பட் சி சோல்ட் இட் ஃபார் ஒன்லி ₹275 பெர் பேக். ஆனால் அவங்க இந்த பெர் பேக்கை எவ்வளோக்கு சோல் பண்ணுறாங்க? ₹275க்கு தான் சோல் பண்ணுறாங்க. அப்போ இந்த 275 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் பை த பெர் பேக். இப்போ பெர் பேக்குக்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது, எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் நமக்கு கேட்டிருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ₹300. அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ₹275. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 12th கொஸ்டின். மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த பிக்கிள் ஈக்குவல் டு ₹300. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹275. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து டிஸ்கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்கவுண்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸுக்கு பதிலாக 300 மைனஸ் செல்லிங் ப்ரைஸுக்கு பதிலாக 275. ஓகேவா? ஸோ இப்போ 300லேருந்து 275 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? ஸோ பக்கத்தில் பார்க்குறோம், பக்கத்துலேயும் 0வாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 3லேருந்து 1 நம்ம பாரோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3லேருந்து 1 பாரோ பண்ணும்போது இங்கே இது 2 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 10லேருந்து 1 நம்ம பாரோ பண்ணுறோம், இது 9 ஆகிடும், இந்த 0 நமக்கு 10ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும். 9லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 வரும். 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வரும். ஸோ 0 போட வேண்டியதில்லை. ஓகேவா? அப்போ 25. ஸோ டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? ₹25 கிடச்சிருக்கு. எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள். டிஸ்கவுண்ட் பெர் பேக் ஈக்குவல் டு ₹25ன்னு எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் பாருங்கள். வலவன் பாட் 24 eggs for ₹96. 4 of them were broken and also he had a loss of ₹36 on selling them. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 egg அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வளவன் அப்படின்றவங்க 24 eggs-ஐ ₹96க்கு வாங்குறாங்க. ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளவு? ₹96. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 4 ஆஃப் தம் வேர் broken. இப்போ இந்த 24 eggs-ல நமக்கு 4 eggs வந்து broken ஆகிடுது. ஓகேவா? கொண்டு போகும்போது உடஞ்சி போயிடுது. ஓகேவா? ரிமைனிங் நமக்கு எத்தனை eggs இருக்கும்? வெறுமனே வந்து 20 eggs மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ஆல்சோ ஹி ஹேட் அ லாஸ் ஆஃப் ₹36. இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த 20 eggs-ஐ சேல் பண்ணும்போது அவருக்கு லாஸ் வந்து ₹36 லாஸ் ஆயிடுச்சான். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 egg? ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட்டில் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 13th கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் 24 eggs ஈக்குவல் டு ₹96. அப்போ இந்த 24 eggs-ஓட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளவு? ₹96. அப்போ இதை தான் வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 24 eggs-ல 4 eggs வந்து broken ஆயிடுச்சு. ஓகேவா? 4 eggs were broken. ஓகேவா? ரிமைனிங் நமக்கு எவ்வளோ எக் இருக்கும்? 24லேருந்து 4 eggs-ஐ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் eggs ஈக்குவல் டு 24 மைனஸ் 4 ஈக்குவல் டு 20 eggs. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட இந்த 20 eggs மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இந்த 20 eggs-ஐ நம்ம சேல் பண்ணும்போது லாஸ் வந்து நமக்கு ₹36 வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த 20 eggs-ஐ சேல் பண்ணும்போது நமக்கு லாஸ் தான் வருது. ₹36 நமக்கு லாஸ் வருது. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 20x செல்லிங் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 20x செல்லிங் ப்ரைஸ் நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், இந்த லாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா லாஸுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கு பாருங்க, லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம 20x செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ லாஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 36 எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 96 ஓகேவா, 96 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதனால் 96ன்னு எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் கண்டுபிடிக்க வேண்டிய செல்லிங் ப்ரைஸை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா. ஸோ அப்போ வெறுமனே செல்லிங் ப்ரைஸ்னு வந்துடும். இப்போ என்ன, இந்த 96 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ப்ளஸ் 36 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 36 மாறும் ஓகேவா. ஸோ இப்போ 96லேருந்து 36 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 6லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வரும். 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 வந்துடும் ஓகேவா. இப்போ இந்த 20x செல்லிங் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ₹60 ஓகேவா. அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20x ஈக்குவல் டு ₹60 ஓகேவா. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ தேர்ஃபோர் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 egg ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 egg. இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 எக்கோட இந்த செல்லிங் ப்ரைஸை நம்பர் ஆஃப் எக்ஸ் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது, 20 eggs இருக்கு இல்லையா. ஸோ இந்த 60யை 20ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேவா. டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20x ஈக்குவல் டு 60, அதுக்கு பதிலாக 60 நடுவில் உள்ள டிவிஷன் சிம்பிள், நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 20 ஓகேவா. 60/20 ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணுவோமா, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 2s 2, 3 2s 6 ஓகேவா. அப்போ ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ₹3 கிடச்சிருக்கு ஓகேவா. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th கொஷின் பாருங்கள். Mangai bought a cell phone for ₹12,585. It fell down. She spent ₹500 on its repair. She sold it for ₹7,500. Find her profit or loss அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ மங்கை அப்படின்றவங்க ஒரு செல்ஃபோன் வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க, ₹12,585க்கு வாங்குறாங்க ஓகேவா. ஸோ அந்த செல்ஃபோன் வந்து கீழே விழுந்துருது ஓகேவா, ஃபெல் டவுன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க. ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ₹500 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இந்த 12,585ஐயும் இந்த ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த 500ஐயும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், she sold it for ₹7,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வரும். செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, 7,500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஹர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், லாஸாக இருந்தால் லாஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 14th கொஸ்டின், காஸ்ட் ஆஃப் த செல்ஃபோன் ஓகேவா. அந்த செல்ஃபோனோட காஸ்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, ₹12,585 ஓகேவா. ஸோ அந்த செல்ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ₹500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இந்த செல்ஃபோனோட ப்ரைஸையும் இந்த ரிப்பேர் பண்ண செலவு பண்ண அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ ஆட் பண்ணுவோமா. ஸோ 5ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5 வந்துடும். 8ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 8 வந்துடும். 5ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். ஸோ 0 ரிமைனிங் 1, 2 + 1 நமக்கு 3 வரும். இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிருக்கு, ₹13,085 கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸுமே கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹7,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் லாஸ் வரும், செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் வரும் ஓகேவா. ஸோ அதான் இங்கே கம்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் எடுத்து எழுதியிருக்கேன், அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் பாருங்களேன், எந்த அமௌண்ட் நமக்கு ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸில் உள்ள அமௌண்ட் தான் நமக்கு ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டேன் ஓகேவா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால
என்ன வரும் நமக்கு லாஸ் தான் கண்டிப்பாக வரும் ஓகேவா ஸோ அதான் எடுத்து எழுதியிருக்கேன் மங்கை காட் லாஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம லாஸோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஸோ லாஸுக்கான ஃபார்முலா என்னது லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா ஸோ அப்போ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 13,085 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 7,500 ஓகேவா ஸோ சப்ராக்ட் பண்ணுவோமா 13,085 ஓட இந்த 7,500 நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா 5லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வந்துடும் 8லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 வரும் ஸோ இங்கே நமக்கு 0 இருக்குது ஓகேவா 0லேருந்து 5 நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பக்கத்துலேருந்து 1 பாரோ பண்ணுறோம் ஸோ இந்த 3 வந்து நமக்கு 2 ஆகிடும் இந்த 0 வந்து நமக்கு 10 ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் 2லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியுமா முடியாது ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் பக்கத்துலேருந்து 1 பாரோ பண்ணணும் ஸோ இங்கே நமக்கு 1 இருக்கிறதுனால இந்த 1 நம்ம பாரோ பண்ணால் இது 0 ஆகிடும் ஓகேவா ஸோ இது வந்து 12ன்னு வந்துடும் ஓகேவா 12லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு லாஸ் ஈக்குவல் டு rupees 5,585 ஓகேவா ஸோ இதான் வந்து லாஸ் அமௌண்ட் ஓகேவா இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதில் 15th கொஸ்டின் பாருங்க டிஸ்கவுண்ட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் டேஷ் டு கெட் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா அப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட்டை எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க ஓகேவா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஓகேவா அப்போ டிஸ்கவுண்ட்டை நம்ம எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அது வந்து நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கிற மார்க்டு ப்ரைஸ் தான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து எதோட சேர்ந்து வரும் அது காஸ்ட் ப்ரைஸில் சேருமா செல்லிங் ப்ரைஸில் சேருமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னது இப்போ நம்ம கடையில் போய் ஒரு மொபைல் வாங்குகிறோம் ஒரு 10,000க்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுவோமா ஒரு 500 ருபீஸ் செலவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஓகேவா ஸோ அந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு எதோட சேரும் அப்படின்னா இந்த மொபைலை வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அதோட தான் வந்து இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு சேரும் ஓகேவா ஸோ இது மட்டும் கிடையாது நம்ம கடையில் போய் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபர்னிச்சர் வந்து ஒரு 15,000க்கு வாங்குகிறோம் ஓகேவா ஸோ அந்த ஃபர்னிச்சரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு இடையில நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவாகும் பார்த்தீங்களா ஒரு 1,000 2,000 அப்படின்னு செலவாகும் பார்த்தீங்களா அதுவும் நமக்கு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ அந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு எதோட சேரும் காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சரில் தான் நமக்கு சேரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எந்த அமௌண்ட்டோட நமக்கு சேரும் காஸ்ட் ப்ரைஸில் தான் நமக்கு சேரும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பியில் உள்ள காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்க இஃப் தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வென் இப்போ ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது எப்போ நம்ம வாங்கின விலைக்கே அதை விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்காது லாஸும் கிடைக்காது ஓகேவா அப்போ காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது ஓகேவா ஸோ அது ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது ஓகேவா நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் பாருங்க டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க அதான் ஆன்சர் ஓகேவா 3.1ல் எல்லா சம்மையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லா சம்மையும் நீங்கள் நோட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டே வருவோம் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட TN Max Camp சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்